கிறிஸ்துமஸ் விடுமுறை நெடுஞ்சாலைகளில் 2.6 மில்லியன் வாகனங்கள் LLM கணிப்பு. 2028க்குள் நாட்டின் அனைத்து நுழைவு மையங்களிலும் 635 ஆட்டோகேட் அமைப்பு. நஜிப்பின் வீட்டுக்காவல் கோரிக்கை நிராகரிப்பு. நீதிமன்ற தீர்ப்பை அனைவரும் மதிக்க பிரதமர் வலியுறுத்து. எல்லை மோதல் பேச்சுவார்த்தையை குவாலலம்பூரில் நடத்த கம்போடியா கோரிக்கை. புதிய அமெரிக்க போர் கப்பலுக்கு டொனால்ட் டிரம்பின் பெயர். டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வீட்டுக்காவல் கோரிக்கையை உயர் நீதிமன்றம் நிராகரித்ததை அனைவரும் மதிக்க வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். வெளியாரின் தலையீட்டிலிருந்து நீதி பரிபாலனத்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற கொள்கையை மடானி அரசு கட்டிக்காக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை பொறுமையுடன் அறிவுடன் அணுக வேண்டும் என்றும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளில் மேல்முறையீடு மற்றும் மாமன்னரின் பரிந்துரைக்கு இடம் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தம்மை வீட்டுக் காவலில் வைக்க கூடுதல் அரசு உத்தரவு இருப்பதாகவும் எனவே அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் கோரி நஜீப் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். எனினும் அரச மன்னிப்பு வாரியத்திற்கு வெளியே நிகழ்ந்த எதுவும் சட்டப்பூர்வமாக கருதப்படாது என்ற அடிப்படையில் அந்த விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் நேற்று நிராகரித்தது. இதையடுத்து ஏற்கனவே 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்ட சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை நஜீப் காஜாங் சிறையில் கழிக்க வேண்டியுள்ளது. தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபைன் சொவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நவ. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் தாத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலில் ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. கிறிஸ்துமஸ் விடுமுறையை முன்னிட்டு மலேசியாவின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் தினமும் 2.6 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என மலேசிய நெடுஞ்சாலை ஆணையமான LLM கணித்திருக்கிறது. டிசம்பர் 19 முதல் கிழக்கு கரை, வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி செல்லும் சாலைகளில் போக்குவரத்து அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சுமார் 2.2 மில்லியன் வாகனங்கள் பிளஸ் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் நெரிசலை குறைக்க டிசம்பர் 23 நள்ளிரவு 12:01 முதல் மறுநாள் 24ஆம் தேதி இரவு 11:59 வரை கிளாஸ் 1 வகைப்படுத்தப்பட்ட 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களுக்கு 50 விழுக்காடு டோல் தள்ளுபடி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தள்ளுபடி சுல்தான் இஸ்கண்டார் கட்டிட டோல் சாவடி மற்றும் தஞ்சோங் குப்பாங் டோல் சாவடி ஆகிய 2 இடங்களில் மட்டும் அமல்படுத்தப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஸ்மார்ட் லேன்ஸ் 30 இடங்களில் செயல்படுத்தப்படும் எனவும் அவசர பணிகளை தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் சாலை மூடல்கள் ஏற்படாது என்றும் LLM அறிவித்திருக்கிறது. பயணிகள் தூஜு செயலி, TTA அறிவுறுத்தல்களை பின்பற்றவும், வாகன நிலை மற்றும் கட்டண அட்டை இருப்பை சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இருசக்கர ஓட்டிகள் 571 தஞ்சும் இடங்களை தேவையின் போது பயன்படுத்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தளபதி திருவிழா வெறும் இசை வெளியீட்டு விழா மற்றும் கலை நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் ஃபுட் ஃபெஸ்டிவலாகவும் அமைய உள்ளது. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் ஏற்பாட்டில் உலகமே பேசும் வகையில் அமையவிருக்கின்றது இந்த கொண்டாட்டம். இதன் சேல்ஸ் பூத் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஃபுட் அண்ட் பெவரேஜஸின் ஆபிஷியல் பார்ட்னர் நிறுவனம் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. இந்த மாபெரும் விழாவில் 80,000 1 லட்சம் வரை மக்கள் புக்கிட் ஜாலியில் ஒன்று கூடவிருக்கின்றனர். இந்த அளவிற்கு பெரிய கூட்டத்திற்கு போதுமான உணவு மற்றும் பானங்கள் தேவை. 90 விழுக்காடு பூத்கள் புக் செய்யப்பட்டுவிட்ட நிலையில் இன்னும் சில வியாபாரிகளுக்கு வாய்ப்பு உள்ளது. இதில் நீங்களும் பங்கு கொள்ள விருப்பமா? இந்த மாபெரும் சரித்திரமிக்க தளபதி திருவிழாவில் கலந்து கொள்ள உடனே அழையுங்கள். குடிநுழைவு சோதனைகளை வேகப்படுத்தி விமானம், நிலம் மற்றும் கடல் வழியாக நாட்டிற்குள் நுழையும் பகுதிகளில் ஏற்படும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் 2028ஆம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் 125 நுழைவு மையங்களில் மொத்தம் 635 தானியங்கி குடிநுழைவு கதவுகளான ஓட்டோ கேட்கள் அமைக்கப்படும் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷபான் தெரிவித்துள்ளார்.
இந்த திட்டம் கோலாலம்பூர் அனைத்துலக நிலையமான KLIA மற்றும் ஜோஹர் CIQ வளாகங்கள் உள்ளிட்ட முக்கிய நுழைவு பகுதிகளில் அமல்படுத்தப்பட உள்ளது. தற்போது நாட்டில் 75 ஆட்டோ கேட்கள் ஏற்கனவே நிறுவப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசிய பயணிகள், 63 குறைந்த அபாய நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள், தகுதியான நீண்டகால அனுமதி பெற்றவர்கள், தூதரக பணியாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் இந்த ஆட்டோ கேட் வசதியை தாராளமாக பயன்படுத்தலாம். இந்நிலையில் புதிய ஆட்டோ கேட் நிறுவல் பணிகள் 2026 ஆண்டில் கட்டம் கட்டமாக தொடங்க உள்ளது. இதற்கு ஏற்ற வகையில் QR குறியீடு அடிப்படையிலான விரைவு சோதனை முறையும் நடைமுறையில் உள்ளது. ஜோஹர் CIQ-வில் மட்டுமே அமல்படுத்தப்பட்டு வந்த இந்த முறை விரைவில் KLIA உள்ளிட்ட இதர முக்கிய விமான நிலையங்களிலும் விரிவுபடுத்தப்படும். இத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, முகம், கைரேகை அடையாளம், பாஸ்போர்ட் சிப் சரிபார்ப்பு, போலி ஆவணங்களை கண்டறிதல் மற்றும் நேரடி கண்காணிப்பு பட்டியல் சோதனை போன்ற உயர் பாதுகாப்பு அம்சங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. பயணியின் விவரங்களில் முரண்பாடு இருந்தால் ஆட்டோகேட் திறக்கப்படாது என்றும் இது எல்லை பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அக்டோபர் 31ஆம் தேதி தனது மகனை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டப்பட்டதைத் தொடர்ந்து மறைந்த ஜைன் ரயன் அப்துல் மாத்தீனின் தாயாருக்கு விதிக்கப்பட்ட 5 ஆண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி மனுவை ஷா ஆலம் உயர் நீதிமன்றம் இன்று நிராகரித்தது. விண்ணப்பத்தை வழங்க அனுமதிக்கும் சிறப்பு சூழ்நிலைகள் எதுவும் இல்லை என்பது கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட இஸ்மானிரா அப்துல் மனாப்பின் மனுவை நீதிபதி டத்தோ அஸ்லாம் தள்ளுபடி செய்தார். தனது மகனை புறக்கணித்ததற்காக விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு நவம்பர் 19ஆம் தேதி இஸ்மானிரா விண்ணப்பித்தார். 30 வயதான இஸ்மானிரா தனது மகனை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் பத்தாலிஞ்சயா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டார். ஆட்டிசத்தினால் பாதிக்கப்பட்ட தனது மகன் ஜயன் ரயன் உடல் ரீதியாக பாதிப்புக்கு உள்ளாகும் அளவிற்கு அவனை புறக்கணித்ததாக குற்றம் சாட்டப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்மானிராவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நேற்று புக்கிட் காயோ ஈத்தாம் ICQS எல்லை சோதனை மையத்தில் மலேசியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 5 வெளிநாட்டவர்களை மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆணையமான AKPS தடுத்து நிறுத்தி அவர்களின் நுழைவை தடை செய்தது. அவர்களில் மியான்மர், தாய்லாந்து மற்றும் சீனாவைச் சேர்ந்த 3 பெண்களும் 2 ஆண்களும் உள்ளடங்குவர் என்று புக்கிட் காயோ ஈத்தாம் AKPS துணை இயக்குநர் நூர் ஆசம் அமாட் தெரிவித்துள்ளார். சேதமடைந்த கடப்பிதழ், தகுந்த ஆவணங்கள் இல்லாதிருத்தல், நுழைவு நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாததல் மற்றும் சுற்றுலா பயணிகள் என்று கூறிக்கொண்டு நாட்டிற்குள் நுழைய முற்பட்டல் ஆகிய குற்றங்களுக்காக அவர்களின் நுழைவு மறுக்கப்பட்டது. பின்பு அவர்கள் அனைவரும் அவரவரின் சொந்த நாட்டிற்கு திரும்ப அனுப்பப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நுழைவு விதிமுறைகள் கடுமையாக அமல்படுத்தப்படுவதாக AKPS மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மாணவர்களிடையே பகடிவதை சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் பேராக் சத்யாவான் சுங்கை வாங்கி தோட்ட தமிழ் பள்ளியில் பேபாஸ் பூலி ஜீவா மர்டேகா என்ற கருப்பொருளில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பம்சமாக மலேசிய தமிழ் பள்ளிகளில் முதல் முறையாக இந்த பள்ளி பகடிவதை எதிர்ப்பு முயற்சியாக மலாய் மொழியில் விழிப்புணர்வு பாடலை வெளியிட்டிருக்கிறது.
Bercerai kita roboh sama-sama kita bersatu. Bersatu hati membina generasi baru, generasi bergaya. பாடல் வரிகளை ஆசிரியர் கணேசன் சண்முகம் எழுதியுள்ள நிலையில் இசை சுனோ AI மூலம் ஆசிரியர் கோபிநாத் கோவிந்தசாமி மெருகூட்டியிருக்கின்றார். காணொளியுடன் வெளியிடப்பட்ட இந்த பாடல் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது. விழாவில் கல்வி அமைச்சரின் சிறப்பு அதிகாரி தியாகராஜ் சங்கரநாராயணன், மஞ்சோங் மாவட்ட இணை கல்வி அதிகாரி மற்றும் பல முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். சிந்தா டீரி அந்தி பூலி என்ற ஸ்லோகம் கொண்ட பேஜும் மாணவர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் வழங்கப்பட்டது. எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திங்களன்று தனது பெயரில் புதிய வகை ஆயுதமேந்திய போர் கப்பல்களை அறிவித்துள்ளார். இது வழக்கமாக பதவியில் இருந்து விலகிய அமெரிக்க தலைவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு மரியாதையாகும். ட்ரம்ப் கப்பல்களில் 2 தொடக்கமாக கட்டப்படும். ஆனால் எதிர்காலத்தில் அந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கக்கூடும் என்று அதிபர் தெரிவித்தார். அவை மிகவும் ஆபத்தான மீட்பரப்பு போர் கப்பல்களில் சில என்பதோடு அமெரிக்க வரலாற்றில் மிகப்பெரிய போர் கப்பலாக இருக்கும் என்று ட்ரம்ப் கூறினார். கப்பல்கள் 30,000 முதல் 40,000 டன் வரை எடையுள்ளதாக இருக்கும் என்பதோடு ஏவுகணைகள், துப்பாக்கிகள், லேசர்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகள் போன்ற இன்னும் வளர்ச்சியில் உள்ள ஆயுதங்களை அவை கொண்டிருக்கும். தற்போது உருவாக்கத்திலுள்ள அணு ஆயுதம் ஏந்திய கப்பல் கடலிலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகளையும் சுமந்து செல்லும் என்று ட்ரம்ப் தெரிவித்தார். தாய்லாந்துடன் நடைபெறவுள்ள எல்லை மோதல் தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தையை பாதுகாப்பு கருதி மலேசியா கோலாலம்பூரில் நடத்த வேண்டும் என கம்போடியா கோரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த மாதம் மீண்டும் தீவிரமடைந்த எல்லை மோதல்களில் தாய்லாந்தில் 23 பேரும், கம்போடியாவில் 21 பேரும் உயிரிழந்துள்ளனர். இரு நாடுகளிலும் சுமார் 9 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இடம்பெயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். முன்னதாக பேச்சுவார்த்தை தாய்லாந்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் எல்லையில் தொடர்ந்து நடைபெறும் மோதல்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான மற்றும் நடுநிலையான இடம் அவசியம் என கம்போடியாவின் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஆசியான் தலைமை நாடான மலேசியா கோலாலம்பூரில் பேச்சுவார்த்தையை நடத்த ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst.